Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் வந்து 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் தான் நமக்கு வந்து இந்த மாடலில் தான் வரும். நான் இதே கொஸ்டின் வரும்னு சொல்ல கிடையாது. இந்த மாடல் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாத நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம வந்து இதில் பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். தட் மீன்ஸ் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கலந்து தான் இருக்கும். இதில் வந்து 4 கொஸ்டின் பேப்பர் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் கரெக்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வித் ஆன்சர்ஸோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த 4 கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிடுங்க. ஸோ இதில் வந்து பயோ பாட்னி பயோ ஜுவாலஜி செப்பரேட்டாகவே பார்க்க போகிறோம். வித் ஆன்சர்ஸோட கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோ மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கட்டும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பற்றி சாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1ல் வித் ஆன்சர்ஸோட எல்லாமே நம்மளே மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இதை பற்றி இதில் வந்து நம்ம கம்பேரிசன் கொஸ்டின் நம்பர் 1, வறண்ட நில தாவரங்களின் ஒப்பன்சியாஸ் எவ்வகை நீராய்ப்புக்கு அதிக சந்தேகத்தை கியூட்டிக்கல் நீராய்வு. தட் மீன்ஸ் வந்து கியூட்டிகுலர். செகண்ட் ஒன் வந்து இலைத்துளிகள் திருப்பி எதை சார்ந்ததுன்னா பொட்டாசியம் அயனின் உள்நுழைவு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் த கே ப்ளஸ் காட் செல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தா மேட்ச் வந்து பார்த்தா ஆப்ஷன் தேர்ட். தட் மீன்ஸ் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தா 4th, செகண்டுக்கு தேர்ட். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வந்து இப்போ தான் ஈயில் கம்பேர் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி தேர்ட் ஒன்றுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 4th ரொம்ப முக்கியமான ஜிம்னோஸ்பெர்ம் கருவுன் திசு உருவாகுது பார்த்தீங்கன்னா கருவுறுத்திருக்கும். தட் மீன்ஸ் வந்து இப்போ தான் ஆப்ஷன் பி பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் 5th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட்ராஃபில் ஜீனியா ஆசிமம் ஆகிட்டு காணப்படும் இலை அடுக்கம் இருந்தால் குறுக்கு மறுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிலே அடுக்கம். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் திரள்கணி இதிலிருந்து உருவாகுதுன்னா பல இணையா சூழலுக்கு சொன்ன. தட் மீன்ஸ் வந்து மல்டி கேர்புலரி அப்புறம் ஓவரி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7th 1 மார்க் வந்து பாருங்கள், எந்த செல்ஃபுக்கு ஜீன்கள் சார்பின்றி ஒதுங்குறது மியாசிஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி மியாசிஸ். மேட்ச் வந்து ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தைலக்காய்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமைன் தட்டியான பை போன்ற கிறிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா உள்ள மடிப்புகள். அதே மாதிரி சிஸ்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஆப்ஷன் வந்து தட்டு வடிவ பை போன்ற கொள்கை உறுப்பு. நெக்ஸ்ட் 4th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி அமைப்பு கொண்ட டிஎன்ஏ. ஸோ ஓவரால் ஆப்ஷன் சி தான் அதுக்கு மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி தாவரங்களில் இரும்புச்சத்து குறைபாடு தோன்றும் அறிகுறிகள். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ட்ரா த டயக்ராம் அண்ட் லெவல் த பார்ட்ஸ் ஆஃப் வந்து பைகால்டியல் அண்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தில் சுக்ரோசின் பெரும் ஒளிச்சேர்க்கை செய்யவிழா பகுதிகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் பண்பால் மலர் தாவரங்கள் என்ற ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கட்ட வேறுபடுத்தும் நுண்ணோக்கின் முக்கியம். தட் மீன்ஸ் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப் நொதியின் செயல்வினையின் பாதிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் இது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் சைட்டோகைனின். நெக்ஸ்ட் வந்து மறைமுக செயல்பகை முக்கிய ஏஜன 3 எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 17th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இலை தொழில் தண்டு அதே பார்த்தீங்கன்னா குறுகு நிலை தொழில் தண்டு ஆகியோட ஒற்றுமை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் கால்டு டைலோஸ்கள். ரொம்ப முக்கியமான டைலோசிஸ் ட்ராய்ட்ஸ் டயக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லின் ஆற்றல் நாணயத்தின் மூலக்கூறு அமைப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 5 மார்க் கொஸ்டின் தான். ஐம்பெரும் பிரிவு வகைப்பட்டின விவாதி அதன் நிறைக்குறிகளை பற்றி கொடுப்போம். இந்த கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்டியா ஷார்ட் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா வரைக்கீற்று நீள் வடிவமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருக்க கிட்டுக்கீழ் வடிவமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடரட்ட பெருக்க வடிவமைப்பு டிஎன்ஏ கேட்டிருக்காங்க. அடுத்து 1 மார்க் 5 மார்க் அதிகமான ஒளியும் அதிகமான ஆக்சிஜன் செறிவும் காணப்படும் போது எவ்வகை வெளித்தர தாவரங்கள் நடக்கும் காரணம் யாரு. நெக்ஸ்ட் வந்து நைட்ரேட் சொல்லி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பயோபாட்னியை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள். இது வந்து பயோபாட்னி. அடுத்து பயோ ஜுவாலஜிக்கான கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அரிஸ்டாட்டிலை கூட்டு சிவப்பு ரத்தம் இல்லாத விலங்குகள் இவ்வாறு அழைக்கப்படுகிற அனைமா. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து எது சரியாக பொறுத்தப்படினா பைசாலியா. தட் மீன்ஸ் வந்து போர்த்துகீசிய படைவீரர். நெக்ஸ்ட் கரப்பான் பூச்சின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மொசைக். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மனித சுவாசம் மனித ஆக்சிஜன் பிரிவு நிலை வளைவின் வடிவமான சிக்மாய்ட். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ சிக்மாய்ட். நெக்ஸ்ட் 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னித்தைன் சுழற்சியின் விளைவு பொறுத்து பார்த்தீங்கன்னா யூரியா. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தசையிலை கற்று இவ்வாறு அழைக்கப்படுனா பார்த்தீங்கன்னா பாசிகள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கீழ்கண்டு சரியான இணையை தேர்ந்தெடுத்த உணர்வு நரம்புகள் உட்செலுத்துதல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி செல் அப்பியரன்ஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 8th ஒன் வந்து பித்தப்பைகள் மீது செயல்படும் பித்த நீர் முன் சிறுகுடலுக்குள் செல்ல அனுமதிக்க ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா கோலிசிஸ்டோகைனின். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், சுடர் செல்கள் வெள்ளை அடிப்போஸ் திசுவையும் பழுப்படிப்போஸ் திசு வேறுபட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேனின் மூகை சமூக கட்டமைப்பு பெயர்கள் எழுதுக. நிணநீர் என்றால் லிம்ப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கான படத்தையும் பாங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம். இது 10th நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், உமிழின் பீச் பார்த்தீங்கன்னா பிஹெச் அளவு 7க்கு குறைவாக இருந்தால் என்ன நிகழும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 3 மார்க்னா சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இறப்பையில் இல்லை. சுவாச பாதையை விளக்கம் தொடர் விளக்க வரைபடம். நெக்ஸ்ட் இதய ஒலிகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் தசை மண்டலத்தின் கோளாறுகளை பட்டியலிட. தட் மீன்ஸ் வந்து லிஸ்ட் தி
டிசார்டர்ஸ் ஆஃப் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு மனிதன் ஆளுமைக்கும் தைராக்சின் ஹார்மோனுக்கும் இடையே உள்ள தொடர்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 19th ஒன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தவளையின் செரிமானம் படம் வரை இந்த பாகங்களை குறிக்கும். எந்தெந்த நிலையில் ஆக்சிஜன் கடத்தல் சிக்கலில் ஏற்படும் என்பதை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரப்பணியில் ஏற்படுத்த ஹார்மோன் சுரப்பது இதயத்தின் பங்கை விளக்கு. அந்த ஹார்மோன் பெயரை குறிப்பிடும். அரக்குப்பூச்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லேக் கல்ச்சர் அரக்குப்பூச்சி வளர்ப்பு என அறியப்படுவது யாது? அதன் பொருளாதார முக்கியத்துவம். இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். இது ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் செகண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ண பார்த்துட்டோம். எப்பிரிவு தாவரம் ஓங்கிய கேமிட்டி தாவர சந்தியை கொண்டது பிரியோபைட்டுகள். ஆப்ஷன் சி. பின்னொரு தாவரங்களில் எதில் கக்கமொட்டு முட்களாக உருமாற்றப்படுதுன்னா சிட்ரஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. இந்த டயக்ராம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் கம்பேர் பண்ணக்கூடியதான். ஃபஸ்ட்டு தேர்டு அண்டு ஒன்லி இதில் வந்து இப்போ சரியாக இருக்குது. மீண்டும் இடம்பெயராத தனிமம் வந்து கால்சியம். தட் மீன்ஸ் வந்து த எலமெண்ட் விச் இஸ் நாட் ரீமர்ஸ் கால்சியம். நெக்ஸ்ட் இணைந்த சூழலை கொண்ட சூழல் இவ்வாறு அழைக்கப்பட்டுனா பல சூழக இலை சூழல். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்டை முதல் கண்டது கார்டி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தா செல் சுழற்சியின் சரியான வரிசை. ஆப்ஷன் டி. G1S G2M கம்பேர் பண்ணுறோம். 8th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கொண்டு படித்த சரியான விடியை தேர்ந்தெடுத்து கம்பேர் ஆப்ஷன் ஏ. தென் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்டு இப்போ ஃபோர்த் ஒன்லி கம்பேர். நெக்ஸ்ட் 2 மார்க் சொன்னால் எலக்ட்ரோடெர்னேஷன் 2 மலர் பண்புகள். நெக்ஸ்ட் நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள். உருமாறும் தன்மை என்றால் என்ன? EMP வழித்தடத்தில் பாஸ்பர கார்னியம் மற்றும் பாஸ்பேட் நீக்கமாகிய வினைகளில் ஈடுபடும் நொதிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக்கன்களின் பொது பண்புகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோஸ் டில் என்றால் என்ன? அது ஒரு எடுத்துக்காட்டு. இது முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. மூன்று மதிப்பெண்களை பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சன்சி மலரின் பருவம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தியோட பார்த்தீங்கன்னா மலர் சூத்திரத்தை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மரத்தின் குறுக்கீடு தொடர்ந்து காணப்படும் பொதுமைய வளையங்கள் வளர்ச்சி வளையங்கள் எனப்படுகிறது. வளர்ச்சி வளையங்கள் எவ்வாறு வரும்னா அது முக்கிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏ சிறப்பில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். விலங்கு செல்லுக்கும் தாவர செல்லுக்கும் உள்ள வேறு இது சின்ன கிளாஸ்லேயே படுத்தும். ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஒளிச்சேர்க்கும் போது 3 முக்கியத்துவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ரைட் எனி 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்னா மொனிராவின் சிறப்பு பெண்கள் கட்டாயம் படிங்க. மைட்டாசிஸ் மியாசிஸ் இந்த வேறுபாடு கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் வந்து மைட்டாசிஸ் மியாசிஸ். அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்பெர்மில் பூச்சி உணவூட்டு முறை விவாதிக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஜிப்ராலின் வாழ்க்கையில் இது வந்து 10th படிச்சிடும். ரைட் த பிசியாலஜி ஜிம்பர்லின். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா பயோசுவாலஜி பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு 1 மார்க் ரெஃபர் பண்ணிங்க. கீழ்காணும் கொடுக்கப்பட்ட வகைப்பாடு கருவி தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட் ஒன்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்து செகண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து ரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு சில கார்பன் டை ஆக்சைடு நிலை வந்து பார்த்தீங்கன்னா கார்பமினோ பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டோடைய தவறான இணை. இது வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து 6th ஒன்னுக்கு வந்து மனித கண்ணில் ஒளி செல்கின்ற சரியான பதி கார்னியா முன்கண் திரவம் லென்ஸ் விழித்திரை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா. நெக்ஸ்ட் அக்வஸ் ஹியூமன். நெக்ஸ்ட் லென்ஸ் ரெட்னா. அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ தட் மீன்ஸ் ஒன்றுக்கு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனி இதில் பார்த்தீங்கன்னா பாராத்தைன் ஹார்மோன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டியா ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிசனின் நோய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைராக்சின் ஹார்மோன் வந்து மண்டக்கல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் வந்து அக்ரோமேகி. ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8th 1 மார்க்கு ஆப்ஷன் சி. அதாவது பார்த்தீங்கன்னா வாக்கியம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் அல்ல. உங்களுக்கு டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்க இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேஸை ஏன் நம்ம நவீன வகைப்பாடு தந்தை நாளைக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் மண்புழுக்களை மண்ணில் அடுக்கலையும் வலையெடுத்து அடிப்படையாக கொண்டு உதாரணத்தை விளக்குக. மனித உணவு மண்டலத்தில் பின்வரும் பொருட்கள் எந்த பகுதியில் உறிஞ்சி கொள்ளப்படுகிறது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து வீச்சு கொள்ளளவு என்றால் எந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் இந்த பிளைண்ட் ஸ்பாட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருட்டு புள்ளி எனப்படுவது அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலவை பிறப்பு மற்றும் ஸ்வாமிங் இடையே உள்ள வேறு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ளைட் அண்ட் ஸ்வாமிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட்டேஷ் இதை பற்றி டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. சைசோலோமேட்டுகள். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோசிலோமேட்டுகள் ரெண்டுமே படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் உயரம் 150 சென்டிமீட்டர். அவர் உடலின் எடை 80 கிலோகிராம். அவரின் உடல் எடை குறியீட்டை கண்டிருந்து அவர் சாதாரணமானவர் பருமன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் BMI கேட்டிருக்காங்க. கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஆக்சிஜன் பகுதி வளத்தை குறைவாக உள்ள இடங்களில் வாழும் நபரின் உடலில் நிகழும் மாற்றங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அப்ளிகேஷனாகவே இருக்குது. அதனால் கட்டாயம் இது பண்ணுங்கள். அதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு நபர் காய்ச்சல் அவதிப்பட்டு கொண்டு வருகிறார். அவர் மருத்துவர் அணுகும்போது மருத்துவர் ரத்த சோதனை மாதிரி எடுத்து வரும் அறிவுரை வழங்குகிறார். அச்சோதனை அறிக்கையில் ரத்த வெள்ளி எனக்கு எண்ணிக்கை நிலை என்னவாக இருக்கும்? அதுக்கான ரீசன் என்ன? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் அது பார்த்தீங்கன்னா சார் ஒழுங்கு பணியினை மேற்கொள்ளும் சுரப்பின் பெயர் என்ன? அச்சுரப்பி நம் உடலில் எங்குள்ளது மற்றும் அச்சுரப்பின் போலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். ஸோ அப்ளிகபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் எபித்திலியம் என்றாலும் அது பல்வேறு வகையில் பண்புகளை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா ஒரு நபர் குறைந்தது 2 ரத்த அழுத்தத்தில் சிறுநீர் வெளியேறாமல் அவதிப்படுகிறார். ஏன் இந்நிலை அவர் ரத்த அழுத்த கழிவுப்பொருட்கள்
கூறுகளை பிரித்தெடுத்து நீ எவ்வகை கருத்தை பரிந்துரைப்பு செய்வாய் அதனை விவரிக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்கோமியர் தசின் அமைப்பு மற்றும் செயலாளராகும் விவாகத்தை ஞாபகப்படுத்துக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயற்கை ஊட்டம் வரையறு. பசு ஆடு மற்றும் எருமையில் செயற்கை ஊட்டம் முறையில் வெற்றி வீதம் குறைவாக இருக்கும் எத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மற்றும் அந்த படிநிலைகள் விவரிக்கும். செயற்கை ஊட்டத்தின் நன்மைகள். இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. இது ஓவராலாக இதில் 2 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது 1 more கொஸ்டின் பேப்பர். ஸோ பயாலஜியில் பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் 1 mark பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் டேஸுக்கு தேவைப்படுது குரோமோசோமிக் துருவ பகுதியை நோக்கி நகருது. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் 1 mark வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொருந்திய இணை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கு நுண் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் உலக நுனி கலலை நோய். தட் மீன்ஸ் வந்து கிரவுண்ட் கால். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து இலைத்துளிகள் தெரப்பி அதை சேர்ந்த பொட்டாசியம் அயனின் உள்நுழைவு. இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு பின்வரும் எந்த ஒளி அலைநிலையும் ஒளிச்சேர்க்கையின் மீது அதிகமாக இருக்க 400 முதல் 700 நானோமீட்டர் வகை. பல்வேறு வகையான தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒற்றுமை மற்றும் வேற்றுமை அடங்கிய வகைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஊனீர்சார் வகைப்பாடு. மீன்ஸ் வந்து செர்டோ டாக்ஸானமி. மோஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ. பின்வரும் பகலப்பு சாரா தாவரங்களில் தேர்ந்தெடுக்கணும். இப்போ உருளை தக்காளி பருத்தி. ஆப்ஷன் டி பொட்டேட்டோ டொமேட்டோ காட்டன். வழக்கமாக குப்பி எதிலிருந்து ஏற்படுத்த பெல்லம் ஆர் வெல்லோஜன். ஆப்ஷன் பி அண்ட் டி ரெண்டுமே மேட்ச். பெரிய பில்லம் மற்றும் ஸ்கோரி ஆகிய எதற்கு எடுத்துக்காட்ட இலை மொட்டு தண்டு மொட்டு கம்பேர் பண்ணுறோம். ஆப்ஷன் டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 mark கொஸ்டின் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது இப்போ கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 ரொம்ப முக்கியமானது பிளக்டோ ஸ்டீல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுக்கணித்தல்கள் வேறுபாடு கட்டாயம் அக்ரிகேட் ஃபுட் அண்ட் மல்டிபிள் ஃபுட் ஊடுருவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஏதேனும் 2 நொதிகள் எழுதி அதன் மூலாதாரம் மற்றும் பயன்பாடுகள் தொலைக்கட்டுக்கும் தொலைகளற்ற கட்டுக்கும் வேறுபாடு கட்டணம் படிங்க. அதே மாதிரி நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிகம் இருந்தாலும் இப்போ தாவரங்கள் அதை பயன்படுத்த முடியல. இதுக்கான ரீசன் எழுதணும். அடுத்து 3 mark கொஸ்டின் 50 பிரிவு வகைப்பட்ட நிறை குறிகள் பற்றி இப்போ குறிப்பு சேர்க்கும். சிறு குறிப்பு வரைக்கும் நெப்பந்தஸ் பூச்சி உண்ணும் தாவரம் தான் நெப்பந்தஸ். இந்த தாவரம் வந்து பூச்சி வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியை கவர்ந்து அது உள்ளே போனோன்னா அதை வந்து சாப்பிடணும். தட் இஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி உணவு தவறும். நெக்ஸ்ட் இலைத்துறைகள் அமைப்பை படம் வருந்து பாகங்களை குறிப்பிட திட்டமிட்ட செல் இறப்பு பர்டிகுலர். தட் மீன்ஸ் ரொம்ப முக்கியமான தட் இஸ் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்டு செல் டெத் விலக்கு துரிக குரோமோசோம் படத்தை விவரிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் பார்த்தா கிளைட்டோனா டெர்னேஷன் மலர் பண்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பூஞ்சி பொருளாதார பண்பு. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20 பேருக்கும் 1 பேருக்கும் இடையே உள்ள உள்ளமைப்பில் உள்ள வேறுபாடுகள் கொஸ்டின் கட்டாயம் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டோமீட்டர் அமைப்பு படுது ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேனிஸ் போட்டோமீட்டர் வித் நீட் டயக்ராம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பயோஜுவாலஜிக்கான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா மண்புழுக்களின் வாழ்த்தன்மை வந்து இருபால் உயிரிகளானது இதில் பார்த்தீங்கன்னா சுயக்கருவுறது இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு சீரற்ற தசிமடிகள் வந்து கார்டோ பார்த்தீங்கன்னா டென்டினே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா டாட்டோனைமி என்பது உதாரணம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் நாஜா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸாம்பிளுக்கு டாட்டோனமி வந்து ஆப்ஷன் பி நாஜா. இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 1 mark கொஸ்டின். வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பல் குழந்தைகளுக்கு வந்து ராட்சத தன்மை தட் மீன்ஸ் வந்து கம்பேர் பண்ணோம். ஆப்ஷன் டி. குச்சி செல்கள் அதிகமாக உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபியாவை சூழ்நிலை பகுதி எக்ஸ்ட்ரா ரீஜன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்களற்ற இருவாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இக்தியோஃபிஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து சைனோவில் திறம் காணப்படும் இடம் வந்து நன்கு அசையும் மூட்டுக்கள். அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதன் மூச்சு காட்டம் வந்து 500 மில்லியன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 mark கொஸ்டின் பார்த்துட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எக்ஸ்ட்ரோமோஃபைல் என்பதை வரையறுக்க. நெக்ஸ்ட் நாங்குல் கட்டிகள் என்பது அது தட்டை புழு கற்பனை பூச்சி மீன் மற்றும் பூனை ஆகிய சுவாசுருவின் பெயர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் டேப்லெட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் லாப்ஸ். ரொம்ப முக்கியமான மூளை கதுப்பு பணிகள். உமிழ்நீச்சிறப்பின் பல்வேறு வகைகள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது 3 mark கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாராத்தன்மை ஹார்மோன் குறைவாக ஏற்படும் நோய் மற்றும் அதன் அறிகுறிகள். நெஃப்ரான் எம்பே படவது பாகலை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சில எதிரிகள் பொய்யடிக்கலாம் ஆனவை இதன் பொருள் என்ன. அரக்கப்பூச்சி பொருளாதார கட்டாயம் படிக்கணும். முன்கண் திரவும் கண் உள்ள அழுத்தத்தின் நிலையை பராமரிக்கிறது நியாயப்படுத்துறதுக்கான ரீசன் எழுதணும். அதுக்கப்புறம் 5 mark இதய துடுப்பை தொண்டல் மற்றும் பரவல் விதிகள். நெக்ஸ்ட் பல்வேறு பாரம்பரிய வகைப்பட்ட கருவிகள் யாவே விளக்குக. அதுக்கப்புறம் சட்டக மண்டலத்தில் பல்வேறு பணிகள். நெக்ஸ்ட் மீன்கள் மனிதனின் உணவூட்டத்தை தேவைக்கு அப்புறம் தான் மீன்களில் இருந்து கிடைக்கும் சில ஒவ்வொருவர்களும் பற்றி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபைனல் 1 more சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் பார்க்க போகிறோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 அங்குலம் 10 அங்குலம் மற்றும் குறிமுள்ளின் நகர்ந்த தூரம் 5 அங்குலம் இருந்தால் தாவரத்தில் உள்ள நீளோச்சி கண்டது 3 அங்குலம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் திரள்கனி டேஸ் தோன்றிருந்தால் பல இனியா சூலக சுழுப்பை தட்டு. ஆப்ஷன் டி. மல்டி கேப்லரி ஓவரி. நெக்ஸ்ட் வந்து மீண்டும் இடம்பெறாத தனி வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம். இது ரிப்பீட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டு எந்த செல் நுண்ணுறுப்பு மனிதன் தொற்று பதிவெடுப்பது செய்வது பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரி. ஆப்ஷன் டி. கீழ்கண்டோட்டு எந்த ஆல்காவது கழிவு சுத்திகரிப்பில் பயன்படுத்தும். ரொம்ப முக்கியமானது குளோரெல்லா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6th ஒனுக்கு ஆப்ஷன் டி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு கேபியம் அமைப்பு கேபியம் ஃபார் செகண்டரி growth. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பாசிபிள் இந்த சைக்கோடோபன்சியா தட் மீன்ஸ் வந்து பார்த்தா வறண்ட தாவரங்களில் ஒப்பன்சியாவில் எவை நீராய்ப்புக்கு சதவீதம் கியூட்டிக்கல் நீராய்ப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் இது ரிப்பீட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை ஒளியின் சரியான கூட்டினை கண்டன PS1 அண்ட் PS2 மற்றும் NADH ப்ளஸ் இந்த H+ பங்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் என்ன மர வைத்தியல் மற்றும் மரக்கால நிலையில் வேறுபடும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வைரஸ் உயிரற்ற பண்புகள் சினாப்சிஸ் கட்டாயம் படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திப்பட்டுள்ள தாவரங்களில் சுவாச மதிப்பு 0 ரீசன். அதுக்கப்புறம் கலைச்சற்கு ஒரு வளமற்ற மகரந்தாள்கள் ஒரு கட்ட இந்த மகரந்தாள்கள். அதுக்கப்புறம் பார்த்தா நீரியல் தன்னை கட்டுப்படுத்தும் கூறுகள் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்னா நீர் ஊடக வளர்ப்பு மற்றும் மண்ணில்லா வளர்ப்பு இது ரிப்பீட் கொஸ்டின் வேரின் பகுதியில் படவது பாகங்களை குறிக்க. அதே ஒற்றைமடிய கேமெட் உயிர் வாழ்க்கையும் சொல்லி இரட்டைமடிய கேமெட் வாழ்க்கை சொல்லி வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். 5 மார்க் பாருங்கள் ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தா ரைட் த மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அலியம் சிப் தட் மீன்ஸ் அலியம் சீப்பாவின் தாவர கலைச்சொற்களை விவரிக்கும். நெக்ஸ்ட் டிஎன்ஏவின் சிறப்பியல் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் மோட் எக்ஸ்பிளன். அதே மாதிரி பார்த்தா கிரப் சுழற்சிக்கர் எப்படி நம்ம நைட்ரஜன் சைக்கிள் படிக்கிறோமோ அதே மாதிரி கிரப் சுழற்சி காட்டணும். நெக்ஸ்ட் பார்த்தா லைக்கன்களையும் பொது பண்ணுங்க. இதில் கொடுத்துருக்க 4 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. அடுத்து பயோ ஜுவாலஜிக்கான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கிளாட்டோகிராம் என்பது எந்த பண்புகளை கொடுத்து இருப்பது பரிணாமம் மற்றும் மரபு வழி. நெக்ஸ்ட் உயிர்ப்பு திறன் என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூச்சு காற்றளவு ப்ளஸ் உற்சாக சேமிப்பு கொள்ளல் மற்றும் வெளிசுவாச சேமிப்பு கொள்ளல் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தா கொழுப்பு சரிமாத முதற்படி வந்து இதில் பார்த்தா பால்ம மாதம் தட் மீன்ஸ் எமல்சிஃபிகேஷன் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போடோசைட்டுகள் காணப்படுவதுன்னு பார்த்தா பௌமனிக்குன்னு ஒரு சொல்லி ஆப்ஷன் டி. அயோடின் கலந்த உப்பு வந்து பார்த்தா காய்டரை தடுப்பது முக்கிய மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய 1 மார்க் கொஸ்டின். உணர்ச்சி மூளை என அழைக்கப்படுவது பார்த்தா லிம்பிக் மண்டலம் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண கூட்டும் காரணம் வந்து சரியான தொடர்புடைய ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தா கரப்பான் பூச்சின் பார்வை வந்து மொசைக் நமக்கு தெரியும் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் டெட்டனி அதே மாதிரி பார்த்தா தவளையில் காணப்படும் சுவாச முறைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயந்திர பாக்டீரியா நோய்க்கு பாக்டீரியா ஏற்படும் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் 12th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மூவிங் ஃப்ரம் த நோஸ் ஃப்ரம் த ட்ரக்கியா பாசிங் டு த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் லிஸ்ட் த ஆர்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் மனிதனும் பரிசு ரைட் த டென்டல் ஃபார்முலா யூபன் ரொம்ப 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 முக்கியமான 10th படிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தா ஃப்ளேம் செல் தட் மீன்ஸ் சுடர் செல் 3 மார்க் வெள்ளை அடிப்பது திசைக்கு பழுப்பு அடிப்பது திசை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நலமான கால்நடை எவ்வாறு கண்டறியலாம் இதய ஒலிகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டர்ஸ் அடுக்களை அதன் சொற்பில் குறிப்பிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊடுகலப்பு ஒத்துமைகளும் ஊடுகலப்பு வேறுபடுத்துகள். நெக்ஸ்ட் 5 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் த அனிமல்ஸ் அப்புறம் நான் காட்டான தட் மீன்ஸ் வந்து முதுகு நானூறு விலங்குகள் வந்து வேறுபடுத்துக. தொழில் காணப்படும் பார்த்தீங்கன்னா உணர்வேற்பிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலத்தை பணிகள் தசை சுருக்கத்தின் வரிசைகரமான நிகழ்வுகளை கொடுக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எனாமெட்ரி சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். ஸோ ஓவராலாக இதில் பார்த்தா 4 கொஸ்டின் பேப்பர் மட்டும் போதுமா சார் நான் அப்படி சொல்ல வரலப்பா. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் இந்த மாடலில் தான் நமக்கு வரும். ஸோ இதில் உங்களுக்காகவே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி வித் ஆன்சர் அப்லோட் பண்ணி இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி பண்ணிங்க. இது தவிர ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மறக்காமல் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் கலந்துருக்கும். நீங்கள் உடனே இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்ல ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து இருக்க வேண்டாம். ஸோ நான் கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் முதல்ல இந்த 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் படி இதில் பற்றியும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமே தமிழ் இங்கிலீஷ் நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணணும். கட்டாயம் நல்ல மார்க் இருக்குது. ஏன்னா எதுவுமே படிக்காத இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா ஷூராக நல்ல மார்க்லாம். ஸோ ஒன்ஸ் அகேன் thank you from GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the public exam. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஒரு வாரம் டைம் இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. பயாலஜிக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.